2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, 2025லயே ஒரு பாதியிலேருந்தே, அதாவது ஒரு ஆகஸ்ட்லேருந்தே நிறைய பேத்துக்கு வந்து லைஃப்பில் ஃபோக்கஸ், ஒரு கிளாரிட்டி நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும். இன்னுமே ஒரு சிலரால் டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கும். இப்போ நிறையா அந்த அதிசாரம் ஆகிறதும் சரி, வக்ரம் ஆகிறதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்படி நடக்கும் பொழுது முடிவுகள் எடுக்க திணறுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலுமே சரி, February 2026 வர வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தள்ளி போட்டு கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் சரி பண்ணணும், அவசரப்படக்கூடாது. யார் என்ன அவசரப்பட்டாலுமே உங்களுடைய, அதாவது புதன் சில வேலைகள் இங்கே பார்க்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தவறுகள் நடக்கும்படி செய்யக்கூடியதாக இருக்குது. அதோடு இந்த கணவன் மனைவி பிரிவு, நிறைய அந்த டிவோர்ஸ் நோக்கி போகக்கூடிய விஷயங்கள், முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு, ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சுக்கிரன் கொஞ்சம் நல்லபடியாக வருது அப்படிங்கிறதுனால, பெண்கள் உங்கள் கணவன் மீது கோபமாக இருக்கீங்க அப்படின்னா அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் வருது. ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக இருக்குது. பொது பலன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவசரப்படாமல் இருந்துக்கிறது நல்லதுன்னே சொல்லுவேன். ஆஃப்டர் ஆகஸ்ட் இல்லை அக்டோபர் 2026க்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கவனமாக பரிசீலிச்சு, ஏன் அப்படின்னா ராகு என்ன பண்ணுன்னா ரொம்ப வேவரிங்காக யோசிக்க வைக்கும். மீடியாவை பார்த்து வேவரிங்காக யோசிக்க வைக்கும் பொழுது முடிவுகள் தவறாகலாம். அவசரப்பட வைக்கும் ராகு. ஏன்னா இந்த 2026 டார்கெட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். உங்களுடைய மூளை தான். உங்களுடைய மூளையை எவ்வளோ மெழுங்கெடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களும் நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ மிக மிக தெளிவாக இருந்து சுபிக்ஷம் பெறக்கூடிய ஆண்டாகவே இது இருக்கும். மேஷராசிக்காரர்கள் வந்து எதுலேயும் கொஞ்சம் அவசரம் படாமல் நிதானமாக ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பிளானிங் ப்ராசஸ் இருக்கும். எங்கே பணம் வரணுமோ அங்கே கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போது நீங்கள் கொஞ்சம் இம்பல்சிவாக கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது பேசுகிறப்போ அது இன்னும் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க விஷயமே என்ன அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த பொறுமையை கொஞ்சம் கற்றுக்குங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு கல்டிவேட் ஆகிட்டுருக்கு அந்த பொறுமைங்கிற விஷயம். அதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 2026ன்னு பார்க்குறப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஆனால் உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா சிதறி கிடக்கு. எதை சூஸ் பண்ணணும், எதை ப்ரையாரிட்டி பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபோக்கஸ் நான் எதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல முதல் நீங்கள் டிசிஷனுக்குள்ளே போகணும். அதோடைய ஹெல்த்தை கொஞ்சம் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே அந்த பாதியாக விடக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவா அதுவா ஃபீனிக்ஸ் பறவை தான் மேஷம். ஏன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ண கூட டைம் கிடையாது. அதை அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலான்ட்டு இன்னொரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கப்போ எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்கப்போ உங்களுக்கு பேக் பெயின் வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த வேலையெல்லாம் பண்ணும். எதுக்கு பண்ணுதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் புல் பேக் பண்ணி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறது தான். வீட்டில் கூட ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறப்போ, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிறப்போ உங்களுடைய டோன் ஆஃப் வாய்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? உங்களுடைய இன்டென்ஷன் வேறு பேசுறது, ஆனால் உங்கள் டோன் ஆஃப் வாய்ஸ், த்ரூ ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது டாமினேட்டிங்காக இருக்கும் பொழுது உங்களுக்கு மன கஷ்டங்கள் வந்துடும். திரும்பி சனி என்ன பண்ணுவார்னா, ஓரமாக போய் ஃபீல் பண்ணு, நான் எங்கே தவறு செஞ்சேன், எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய சுச்சுவேஷன். நீங்கள் கொஞ்சம் சரண்டரிங் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கவங்க தான். ஆனால் நீங்கள் சரண்டரிங் ஆவீங்களா அப்படின்னு தெரியாது. ப்ரொஃபஷன் வைஸ் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களை யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறப்போ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் சரண்டர் ஆகிற மாதிரி இருக்குது. புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா சனி சொல்லி கொடுத்த விஷயம் என்னங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொறுமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இழந்திருப்பீங்க. இழந்ததை மீட்கக்கூடிய தருணமாகவே மேஷத்துக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் படிக்கிறப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கவனமாக, அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஃபெயிலியர்ஸோடைய எண்டு தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். மேஷத்தோடைய அமைப்பு எப்படின்னா, ஆரம்பிச்சிருவீங்க, போகிற போக்கில் ஆரம்பிச்சுட்டு போகிறது, ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வரப்போ எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் நான் சமாளிக்க முடியுமா முடியாதா, சமாளிக்க முடியவே முடியாது அப்படின்னா அது உங்களுடைய விஷன் கிடையாது, அது உங்களுடைய பிஸ்னஸ் கிடையாதுங்கிறது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை எப்படிலாம் சமாளிக்கலாம்னு ஒரு வழி கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. இப்படி பிளான் பண்ணுங்கள், மேஷத்தோடைய லைஃப் நல்லாயிருக்கும். ரிஷப ராசி அப்படின்னு பார்க்குறப்போ ஆண் பெண் அப்படின்னு ரெண்டாக நம்ம பிரிச்சிடலாம். ஆண் அப்படிங்கிறப்ப யார் கூட பழகுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். ஏன்னா ரிஷபராசியில் இருக்க ஆண்களுக்கு எப்படின்னா
யார் தனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது. யாராவது ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு பிடிக்காது, ரிஷபம் ஆணுக்கு பிடிக்காது, ஒதுக்கிடுவாங்க. இதை செய்ய வேண்டாம். ஏன்னா இதை செய்யறதுனால தான் சில விஷயங்கள் பேக் அடிச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரிஷபத்துக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, இல்லை உங்களை திருத்துறாங்களா, அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, நியாய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ரிஷபத்துக்கு மறைமுகமாகவே பெண் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துலையும் ஆண்கள் இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பொருள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் வரக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கெட்டது லைட்டாக எட்டி பார்க்கும். அப்படிங்கிறப்போ ஆண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப் கொஞ்சம் அப்கிரேடேஷனாக போகும். வீட்டில் இருக்கவங்களுடைய பேச்சை கேட்குறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க ஞானமாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை செய்யுங்க, இதை வேண்டாம், இவங்களை நம்புங்க, வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டு சில வேலைகளை செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணி சுற்றி இருக்க மனிதர்கள் உங்களை எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவல். ஏன்னா ரிஷபத்துக்கு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், தொழில் அமையக்கூடிய அமைப்பு அப்படி கூட இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டே ஆரம்பிக்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. பொருளாதார ரீதியாக ரிஷபத்துக்கு ஒரு க்ரோத்துங்கிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அப்படிங்கிறப்போ ஜால்ரா அடிக்கிறவங்க ஆண்களுக்கு வேண்டாம். இதே இது பெண்கள் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிட்ட அதீதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறப்போ மன அழுத்தத்துக்குள்ளே ரிஷப பெண்கள் போவீங்க. ஏன்னா ரிஷப பெண்களுக்கு இப்போ க்ரோத்து, பிஸ்னஸ் நோக்கி போகக்கூடிய அமைப்பும், உங்களுடைய பிஸ்னஸில் ஃபோக்கஸ், அந்த அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், இவங்க சொல்கிற வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் உங்களை மட்டுமே நம்பி எஃபர்ட். ரிஷப பெண்களுக்குமே நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி அதில் ஒரு பியூட்டி இருக்கணும், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒரு வேலை பார்க்குறப்போ அது ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும். ரிஷபத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன்ஸ்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, டூர் போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ரிஷப பெண்கள் ட்ராவல் பண்ண உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரிஷபங்கிறது சுக்ரன், லக்ஷ்மி ஒரு இடத்துல தங்காது, அப்படியே மூவாய் போயிட்டே இருக்கணும். அப்படி மூவாய் போக போக உங்களுடைய க்ரோத் லெவலும் ரொம்ப அதீத லெவலில் அதிகமாகவே போயிட்டுருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த தடவை ரிஷபத்துக்கான 2026 பலன். அதோடு நீங்கள் வந்து வழிபாட்டு முறைகள் கூட ஒரு சிவன் பார்வதி யாராக இருந்தாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய தனித்த தெய்வத்தை வழிபடுவதை விட குடும்பமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும் பொழுது வீட்டில் ஒரு அமைதி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் வைஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வேலை பறிப்போறக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்திருக்கும், சிலருக்கு பறிப்போயும் இருந்திருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். என்ன வேலை எனக்கு வரும் அப்படிங்கிறதுல ஒரு தேடல் அதிகமாக இருக்கும் பொழுது கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க உங்களை என்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு மென்டல் ஹெவினஸ் அதிகமாகவே இருக்கும். எந்த வருத்தமும் பட வேண்டாம். மார்ச்சுக்கு அப்புறமா இப்போ மார்ச் வரைக்குமே ஸ்கில்ஸ் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறது, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாமா, அதாவது ஷார்ட் லெவல் கோர்சஸ் ஏதாவது படிக்கலாமா. ஏன்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் அமையக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, வேற ஒரு ஸ்ட்ரீம். ஏன்னா நீங்களாம் வந்து ஹீலர்ஸ், மிதுனத்தினால ஹீல் பண்ண முடியும் மற்றவங்கள. அப்போ எப்படி ஹீல் பண்ண முடியும், நிறைய பெயின் அண்டர்கோ பண்ணணும்னால தான் ஹீலே பண்ண முடியும். அப்போது நீங்களே உங்களுக்கான அந்த ஹீலிங்கை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஆன்மீகம் மிதுனத்துக்கு மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் இருக்குது. அதனால தெய்வத்தை நம்பணும், தெய்வம் தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத முழுசாக நம்பணும். மனிதர்களை நம்புறதை விட அப்படியே இந்த யூனிவர்ஸ்கிட்ட உங்களோட லைஃப்பை நீங்கள் முதல் டெடிகேட் பண்ணணும். அதோட எல்லா அந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருந்தாலுமே வேறு வழியே இல்லாமல் அவங்கக்கிட்ட அந்த ப்ரெஷர்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே போய் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் விரிசல் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அது தேவையில்லாத இன்னொரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லாமல் மிதுனம் கொஞ்சம் குறைச்சலாக பேசி உங்களுடைய ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது குரோத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு, நிதானமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு. நான் ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, கோயிலாக போகிறது, ஓகே சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லை. முதல் போய் நிதானமாக ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல முதல் நீங்கள் உட்காரணும். ஏன்னா மிதுனத்துக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ராவலிங் என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. காலையிலேருந்து ஒரு ஐட்டினரி போட்டுட்டு போகிறீங்கன்னா இத்தனையும் நான் முடிக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தில் போய் நிதானமாக முடிஞ்ச அளவுக்கு சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவன் ஸ்தலங்களில் போய் தெப்பக்குளங்கள் அருகில் உட்கார்ந்து நிதானமாக எனக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு வேலிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு போன அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் திரும்ப வந்து நீங்களே சில விஷயங்கள் உருவாக்கி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ப்ரமோஷன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஜூலைக்கு அப்புறம் சில விஷயங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுறப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதை அந்த தெய்வ பலமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மிதுனத்தோடைய அமைப்பு.